யோக வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கண் கழுவுதல் பயிற்சி. கண்ணை கழுவணுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நம்ம கழுவணும். குளிக்கிறோமே, அது குளிக்கிறதுல நம்ம கண்ணெல்லாம் சுத்தமாகுதா? இல்லை, கண்ணில் அந்த தண்ணி நம்ம படுது, அவ்வளோதான். அது கழுவுறது கிடையாது. ஸோ இந்த பயிற்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிடணும். ரெகுலராக பண்ணுங்க. இந்த பயிற்சியை மீறின ஒரு 2 நிமிஷம் தான். இதை நீங்கள் கண்ணை கழுவுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு, கண் சம்மந்தப்பட்ட நோய் எந்த நோயும் வராது. இந்த கண் புரை, அப்புறம் கிட்ட பார்வை, தூர பார்வை, இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் வராது. கண் எரிச்சல் இருக்காது. மெயினாக எரிச்சல் இருக்காது, கூலிங்காக இருக்கும். ஏன்னா அந்த கண் நம்ம 24 மணி நேரத்தில் தூங்குற தவிர மீதி நேரம் எல்லாமே பல இதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. நல்லது வருது, கெட்டது வருது, எல்லா எனர்ஜியும் வச்சு எடுத்துகிட்ருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, அவர் கண்ணில் முழிச்சிட்டு போனேன், இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, அவர் கண்ணில் முழிச்சிட்டு போனேன், பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா இருக்குது. அவர் முகத்தில் முழிச்சிட்டு போனேன், இன்றைக்கி நல்லா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இந்த கண்ணில் நல்லதையே நம்ம ரிசீவ் பண்ணுறப்போ, பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம பதிவு பண்ணுறப்போ பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும். இப்போ பாரு, இந்த கெட்ட எண்ணங்களை நினச்சிக்கிட்டு, கெடுதியை நினச்சிக்கிட்டு, கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்களை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அந்த தீய குணம் தான் வரும். அதனால தான் அந்த மாதிரி இவர் கண்ணு முகத்தில் முடிச்சிட்டு போனால் நல்லது நடக்கிறதும், இன்னொருத்தர் முகத்தில் முடிச்சிட்டு போனால் கெட்டது நடக்கும். இந்த காரணம் இதெல்லாம். இப்போ நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு, நாக்கு, வாய், இது எல்லாமே உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளோட சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கண்கள் நம்மளுடைய லிவரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு உறுப்பும் உள்ளுறுப்புகளோட, ஒவ்வொரு உறுப்புகளோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி கண் பயிற்சியில் நம்ம கண்ணை பற்றி பார்க்கறனால இதை மட்டும் பேசுவோம். இந்த கண் நுரையீரலோட இந்த கண்கள் லிவரோட கனெக்ட் ஆகிருக்கு. லிவரில் பிரச்சனை ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை நோய் வந்துருச்சுன்னு சொன்னால், நம்மளுடைய லிவரில் ப்ராப்ளம் ஆயிடுச்சின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்கள் காட்டி கொடுத்துரும், மஞ்சள் கலர் ஆயிரும். இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ சண்டே, இப்போ வீட்டில் இருக்கோம், நல்லா கமன்னு காரமாக, அது அசைவமோ சைவமோ காரமாக சாப்பிட்டோம், கண்ணெல்லாம் செவந்துடுது. ஸோ கண்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். அதனாலும் வெளியில் கொண்டு வர முடியாது. அது எக்ஸஸ் எனர்ஜி, எக்ஸஸ் ஹீட் ஆச்சுன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் தான் கொண்டு போய் முடியும். ஒன்று ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிவிடும், இல்லை ஹார்ட் இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அது வெளியில், ஒன்றும் இல்லை, ஜுரம், ஃபீவர், அந்த உள்ளுக்கக்கூடிய எக்ஸஸ் ஆச்சு, ஹீட் ஆச்சுனாலே உங்களுக்கு பாடி ஜுரமாயிருது. அந்த ஹீட்டு தான் வெளியில் வருது. அந்த ஹீட்டு வெளியில் வரப்போ தான் உங்களுக்கு தலை சுடுறது, இந்த கை கால்லாம் விட நடுங்கிறது, இது எல்லாமே காரணம் அந்த சீதோஷ்ண மாற்றம். ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பிளாக இந்த கண்ணை மட்டும் நீங்கள் கழுவிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட லிவரை கழுவிடுறீங்க. லிவர் கழுவுன மாதிரி ஆயிரும். லிவரில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஹீட்டை இந்த பயிற்சி வெளியில் கொண்டு வந்துடும். அப்போ என்ன ஆகும்? லிவர் எப்படி இயங்கும்னு கேட்கக்கூடாது. லிவர் ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய கணையத்திலிருந்தோ ஹார்ட்டில் இருந்தோ அந்த ஹீட்டை கடன் வாங்கிடும். ஸோ ஒவ்வொரு நாள் நீங்கள் பண்ண இது கடன் வாங்கி ஒவ்வொரு இடத்துலேருந்து இந்த இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஹீட்டெல்லாம் வாங்கி பேலன்ஸ் ஆகிரும். ஸோ நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். சின்ன பயிற்சி, பட் எவ்வளோ தூரத்துக்கு போகுது பாருங்கள். சரி, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள், குவளை, கண் குவளை, இது தாங்க கண் குவளை. ஓகே, இதில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி, சாதாரண தண்ணி, டேப் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அன்றைக்கே டேப் வாட்டரில் யூஸ் பண்ண வேண்டாம்னா குளோரின் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் பிடிச்சி வச்சு 1-2 நாள் வச்சுருந்து தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. போர்வெல் வாட்ரு நல்ல யூஸ், பெஸ்ட்டுங்க. தயவு செஞ்சு இந்த ஐஸ் வாட்டரோ ஃப்ரிட்ஜ் வாட்டரோ யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, பாருங்கள், நல்லா தண்ணி எடுத்துக்கிறீங்க. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி நின்றுட்டே பண்ணுங்கள். இல்லை, நீங்கள் உங்கள் சௌகரியம், அதை எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த தண்ணி இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த கண்ணை உங்களுடைய இந்த கண் விழியை தண்ணிக்குள்ளே விட்டுறீங்க. தண்ணிக்குள்ளே விட்டுட்டு நம்ம முன்னாடி கண் பயிற்சியில் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண் பயிற்சியில் அப் அண்ட் டவுன் பண்ணோம், சைட் வேஸில் பண்ணோம் இல்லைங்களா? அதே தான் இங்கே அப் அண்ட் டவுன் பண்ணுறீங்க, சைட் வேஸில் பண்ணுறீங்க, கிளாக் வாய்ஸில் பிளிங்க் பண்ணுறீங்க, ஆன்டி கிளாக் வாய்ஸில் பிளிங்க் பண்ணுறீங்க. எல்லாமே ஒரு 21 தடவை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு 6 டைம் பண்ணுங்கள். மெதுவாக பண்ணுங்கள், அவசரப்படாதுன்னா. பாருங்கள், இப்படி வச்சுறீங்க, கண்ணை நல்லா இப்படி பண்ணிக்கிறீங்க. பாருங்கள், நல்லா இப்படி வச்சுக்கிறீங்க. நல்லா இந்த கண்ணை மூடிக்கங்க. மூடிவிட்டு அப்படியே பாருங்கள்,
கிளாக் வைஸில் அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சைடு டு சைடு, அப் அண்ட் டவுன், தென் கிளாக் வைஸ் அப்படியே பிளிங்க் பண்ணணும். அதேமாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். கண்ணு கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகும், அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதை வந்து அப்படியே தண்ணியை மாற்றிடுறீங்க, தண்ணியை எடுத்துடுறீங்க. அடுத்து இந்த சைடு பார்த்துக்கிறீங்க, நல்லா ஃபுல்லாக எடுத்துடுறீங்க. பாருங்கள் அதே மாதிரி தான் கண்ணை மூடிட்டு கண்ணை உள்ளுக்கு விட்டு பாருங்கள் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து சைட் வைஸில் அப் அண்ட் டவுன், தென் கிளாக் வைஸ் 6. நல்லா அப்படியே பிளிங்க் பண்ணுங்கள், உள்ளுக்கு தண்ணியில் அப்படியே முழித்து பிளிங்க் பண்ணுங்கள். தென் ஆன்டி கிளாக் வைஸ். அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க, சிம்பிள். மீறினா ஒரு 2 நிமிஷம் தான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், கண்ணு எரிச்சல் இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் டெய்லி பண்ண உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். நல்ல தூக்கம் வருங்க. தூக்கம் இல்லாமல், தூக்கத்துக்கு தான் நம்ம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம். நல்ல தூக்கம் வர்றதுனால என்ன, உங்களுடைய மனசு வந்து அமைதியாகிடுது. உடலும் நல்லா உங்களுக்கு அமைதியாயிரும், மனசும் அமைதியாயிரும். ஸோ கண் பயிற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். யோகா வணக்கம்.